ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்க்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சத்துணவு திட்டத்திலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமையல் உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எவ்வளோ சேலரி, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே அஃபிஷியலாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணது. இதுதான் வந்து அஃபிஷியல், ஓகேவா? கவர்மெண்ட் ஜிஓன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டருன்ட்டு. நீங்கள் நிறைய சேனலில் நிறைய இது பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அஃபிஷியல், ஓகேவா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்துணவு திட்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் அப்படின்ற ஒரு 3 போஸ்ட் மூலமாக தான் வந்து இயங்கிட்டு வருது, ஓகேவா? ஆல்ரெடியே வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? 43,131 சத்துணவு மையங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து இந்த 3 காலி பணியிடங்கள், ஓகேவா? ஒரு சத்துணவு மையங்கள்லேயும் இந்த மாதிரி 3 காலி பணியிடங்கள், அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் அப்படின்ற 3 போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்ட்டு அமைப்பாளருக்கு 7,800 ரூபாயிலிருந்து 24,200 வந்து அந்த போஸ்டிங்கில் வந்து கிடைக்கும். சமையலர் போஸ்ட்டில் 4,100 ரூபாயிலிருந்து 12,500 வரலும் கிடைக்கும். சமையல் உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3,000லேருந்து 9,000 வரலும் கிடைக்கும், ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் அப்படின்ற போஸ்ட் மட்டும் நிரப்புறதுக்கு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து உண்மையான நிலவரம். அவங்களே வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3,000 வந்து நம்ம ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து டெம்பரரியாக தான் நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக சமையல் உதவியாளர் போஸ்ட்டுக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனில் இப்போ வந்து உங்களை அந்த 8,997 பேர் மாதம் 3,000 அப்படின்ற ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் ஜாபாக நாங்கள் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில், அதாவது அந்த 3,000 நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுள் 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கால முறை ஊதியம் அப்படின்ட்டு 3,000 9,000 வரல கிடைக்கும். அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இப்போதைக்கு வந்து அதை டெம்பரரியாக தான் வந்து எடுக்கிறாங்க, ஓகேவா? இதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். வந்த உடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அது ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதா, ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறதா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். நான் பாருங்கள், கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல்லே அப்படி தான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் வச்சு தான் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கோம், ஓகேவா? இந்த மாதிரி வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. இதுதான் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கேட்டுன்னு இருந்தாங்க. அதாவது சத்துணவு காலி பணியிடங்கள்லாம் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா என்ன ஏதுன்ட்டு நிறைய பேர் வந்து சும்மா ஏதாச்சும் தகவலை கேட்டுட்டோ, இல்லை வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷன்கள் வேறு யாரா நியூஸ் பேப்பரில் வந்து அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதற்கு இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் இல்லையா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தேவைப்படும். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பழசெல்லாம் இருக்கிறது அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துட்றேன், ஓகேவா? அதனால் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்களும் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.